நான் உங்கள் ஜூனியர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஐயா அவர்களோட பேரன். ராமவரம் தோட்டத்தில் தான் இருக்கேன். ஸோ இவ்வளோ நாள் வந்து ஏடிஎம்கேல வந்து மாநில இளைஞர் அணி இணைச் செயலாளராக இருந்தேன். ஸோ எப்போ வந்து நம்ம தளபதி டிவிக்கு ஆரம்பித்தாரோ அப்போவே வந்து நாங்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து இளைஞர்கள் எல்லாருமே வந்து டிவிக்கேல ஜாயின் பண்ணிட்டோம். அண்ட் இன்னைக்கு ஏன் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக வந்து எல்லா மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் வந்து பார்த்துட்டு ஒரு கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு வரலான்னு. அண்ட் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா வந்து இது வரைக்கும் சிஎம் ஆகி புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான் வந்து எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்திருக்காங்க, எம்ஜிஆர் ஐயா வீட்டுக்கு. அண்ட் எடப்பாடி சார் வந்து சிஎம் ஆகிட்டு இது வரைக்கும் வரல. அண்ட் இனிமேல் வருவாரான்னு தெரியாது. இப்போ விஜய் சார் அவரோட அமைச்சரவை வந்து நாங்கள் வந்து எம்ஜிஆர் குடும்பத்தின் சார்பாக ஜூனியர் எம்ஜிஆர் நான் வந்து அவரை வந்து இன்வைட் பண்ணுறேன். நிச்சயமா அவர் வந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னு. ஸோ அது சொல்றதுக்கு தான் அவரையும் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அண்ட் எல்லா மினிஸ்டர்ஸையும் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் சில மினிஸ்டர்ஸ் எல்லாமே பிஸியாக இருக்காங்க. ஏன்னா இப்போதான் வந்து ஒரு 15-20 நாள் ஆச்சு. ஸோ நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து இந்த 15 நாள் 20 நாள்ல வந்து இவ்வளோ நடந்துருச்சு, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 15-20 நாள் தான் ஆச்சு. இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு, நிறைய வேலைப்பாடுகள் இருக்கு, சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஆட்சி வந்து நிச்சயமா தளபதி ஆட்சி வந்து மீண்டும் மீண்டும் இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு நிச்சயமா இது நிலைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கன்ஃபார்மா இது நிலைக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ பேசினாங்க எலெக்ஷன் டைம்ல. இது ஒரு டீமே கிடையாது, நிறைய பேர் வந்து இளைஞர்கள்லாம் அவர் நடிகர்னால கூட்டம் வருது அப்படின்னாங்க. அந்த கூட்டத்தை எல்லாத்தையும் ஓட்டா மாத்தினாரு, ஓட்டா மாத்தி அங்க சேர்ல உட்காந்துருக்காரு. ஸோ அதனால அவர் சாதிச்சிட்டாரு. அண்ட் சாதிச்சிட்டோன்னு எங்களுக்கு எப்போ தெரியும், நிறைய பேருக்கு தெரியல, இனிமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுதான். ஸோ அதுக்காக தான் இங்க வந்தது. இல்ல ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டேன், ஆனா உள்ள வரல. கார்டுலாம் இருக்கு, டிவிகே கார்டுலாம் எடுத்து வச்சிருக்கேன் நானு. ஸோ வந்து முறையா பேசிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாம். நான் அப்ளை பண்ணி கார்டுலாம் வாங்கிட்டேன். ஆமா ஆமா. இல்ல ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்த உடனே டாஸ்மார்க் 700க்கு மேல டாஸ்மார்க் மூடிட்டாரு. ஆமா. அதுக்கப்புறம் வந்து நிறைய பள்ளிகளுக்கு வந்து நிறைய இது சொல்லிட்டு இருக்காரு, ஒரு நிறைய ஆஃபர்ஸ் போட்டுட்டு இருக்காரு. அண்ட் அதே மாதிரி நம்ம இது பாத்தீங்கன்னா அந்த குவாரிகள், இல்லீகலா நடக்கிற குவாரிகள் எல்லாமே மூடி இருக்காரு. அண்ட் நிறைய செயல்பாடுகள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது பண்ணும்போது பெண்களுக்கு, முக்கியமா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு. ஸோ அதுக்கு தான் சிங்கப்பெண் காவல் படை நியமிச்சிருக்காரு. ஸோ இது வரைக்கும் அப்படி இல்லை, ஆனா இப்போ அவர் நியமிச்சிருக்காரு. ஸோ அது இன்னும் சிறப்பாக நடக்கும். அண்ட் இன்னும் நிறைய வெயிட் பண்ணுங்க, நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு, நிறைய செயல்பாடுகள் இருக்கு. இன்னும் செய்வாரு, செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு. ஆனா அவர் சொல்றதை தான் செய்யறாரு, சொல்லாததை செய்யவே மாட்டாரு. அண்ட் நிச்சயமா இன்னும் நிறைய வருது உங்களுக்கு. அண்ட் நிரந்தர முதலமைச்சரா நிச்சயமா விஜய் அண்ணா இருப்பாரு. தேங்க்யூ. இல்ல இனிமே தான் பார்க்க போறேன், அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன், இனிமே தான் பார்க்க போறேன். பார்த்து லெட்டர் கொடுத்து அவரு வந்தாருன்னா எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா எம்ஜிஆர் ஐயா வீட்டுக்கு நிறைய பேர் இது வரைக்கும் வரல. எடப்பாடி ஐயா வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அவர் வரவே இல்லை. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அங்க வந்தது போது இது எங்கள் குடும்பம் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் யாருமே எம்ஜிஆர் வீட கண்டுக்கிட்டது இல்லை. ஸோ இப்போ நிச்சயமா சிஎம் சார் வந்து நிச்சயமா அங்க வந்து ஒரு வாய் அவருக்கு சமைச்சு போட்ட ஒரு சமையல்காரர் அங்க இருக்காரு. ஸோ அவரு நிச்சயமா சமைச்சு சிஎம் சாருக்கு ஒரு வாய் நிச்சயமா வந்து சாப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆமா. இல்ல அதுதான் எல்லாருமே வந்து எம்ஜிஆர் ஐயாவை யூஸ் பண்றாங்க. ஆனா இவர் தான் வந்து அவரோட கோட்பாடுகள் எல்லாத்துலயுமே வந்து அவர் தான் வந்து கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது அவரு செஞ்ச முறை, அவரோட கான்ஸ்டிடியூஷன்ஸ், அவரோட அப்ப என்ன பண்ண நினைச்சாரோ அதை இப்ப பண்ணிட்டு இருக்காரு. ஆமா. இல்ல எம்ஜிஆர் ஐயா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரூல் சொல்லியிருக்காரு. என்னன்னா வந்து என் கட்சி உடையக்கூடாது,
ஸோ என் கட்சி உடையக்கூடாதுன்னு சொன்ன போது தான் வந்து ஃபர்ஸ்ட் 2 பிரிவா மாறுச்சு. ஒன்று வந்து ரெட்டை புறா ரெட்டை இலை. ஸோ அப்போ வந்து ஜானகியம்மா வந்து இல்ல ஆமா ரெட்டு புறா சேவல். ஸோ அப்போ ரெண்டுமே வந்து பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்னா இருக்கணும்னு சொல்லி ஜானகியம்மா வந்து அம்மாவை வந்து புரட்சி தலைவி அம்மாவை வந்து நடத்த சொன்னாங்க. ஸோ அப்பத்துல இருந்து ஒன்னா நடந்த கட்சி, அப்போ அவ்வளோ வலிமை வாய்ந்த கட்சி. இப்போ ஃபர்ஸ்ட் 2ஆ பிரிஞ்சு, அப்புறம் 3ஆ பிரிஞ்சு, இப்போ எவ்வளோ பிரிவா பிரிஞ்சு எனக்கு தெரியல. ஏன்னா அங்கங்க ஒரு ஏடிஎம்கே இருக்கு, அங்கங்க ஒரு அதிமுக இருக்கு. எல்லாருமே அதிமுகன்றாங்க. ஆனா ஒரு அதிமுகவும் அப்படி இருந்தா அது அதிமுக கிடையாது, அது எம்ஜிஆர் ஐயாவோட கட்சி கிடையாது. ஏன்னா கட்சியும் கொடியும் எடப்பாடி ஐயாட்ட இருக்கு. ஸோ அதை வச்சுட்டு மட்டும் நம்ம வந்து எம்ஜிஆர் ஐயாக்காக நம்ம வந்து ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சிஎம் சார் வந்து இப்போ வந்து விஜய் சார் வந்து அவரோட வழிபாடுக்கு முறையாவே வந்து அவர் வந்து காப்பாத்திட்டு இருக்காரு. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாள் தான் நான் வந்து இங்க வந்து ஜாயின் பண்ணேன். நான் தேங்க்யூ. நான் வந்து விஜயகுமார், எம்ஜிஆர் விஜயன்னு சொல்லுவாங்க, அவரோட பையன். ஜானகி அம்மாவோட தம்பி பொண்ணோட பையன், சுதா விஜயகுமாரோட பையன். பேர் சொல்லுவேன், ராமச்சந்திரன். என்ன ஜூனியர் எம்ஜிஆர்னு கூப்பிடுவாங்க, அப்படிதான் தெரியும் எல்லாருக்கும். தேங்க்யூ.